students. I am Sylvia Josephine Mary, lecturer in commerce, working at VOC Government High Secondary School, Puducherry. Today, we are going to see about 12th Standard Accountancy, Chapter 2, Accounts of Not-for-Profit Organization. And the chapter la, நமக்கு இருக்கக்கூடிய consumable items, match fund, capital fund. இதெல்லாம் எப்படி போடுறது? இது பாத்தீங்கன்னா 3 mark problems தான். இதை எப்படி போடுறதுன்னு பார்க்க போறோம். இதை நம்ம தெரிஞ்சுக்கிட்டாதான் 5 mark உள்ள நம்ம போக முடியும். 5 markக்கு இது யூஸ்ஃபுல்லா இருக்கும். Let us get into the chapter. இன்னைக்கு நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா கன்சியூமபிள் ஐட்டம்ஸை பத்தி பார்க்க போறோம். அதுக்கு என்னென்ன ட்ரீட்மெண்ட், கன்சியூமபிள் ஐட்டம்ஸ்னா என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஸ்போர்ட்ஸ் மெட்டீரியல்ஸ், ஸ்டேஷனரி, மெடிசின்ஸ், இதெல்லாம் கன்சியூமபிள் ஐட்டம்ஸ். இது எங்க அப்பியர் ஆகும் அப்படின்னு பார்த்தோம்னா இட் வில் அப்பியர் ஆன் த டெபிட் சைட் ஆஃப் இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் அக்கௌண்ட். இதுல முக்கியமா நம்ம பார்க்க வேண்டியது என்னன்னா சேல் ஆஃப் எனி ஸ்போர்ட்ஸ் மெட்டீரியல் இல்ல சேல் ஆஃப் ஸ்டேஷனரிஸ் ஏதாவது வந்தது அப்படின்னா அதை கிரெடிட் சைட் ஆஃப் இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர்ல நம்ம போடணும். அது கிரெடிட் சைட் தான் நம்ம போட போறோம். இதுல பாத்தீங்கன்னா க்ளோசிங் ஸ்டாக் வில் அப்பியர் ஆன் த அசெட் சைட் ஆஃப் பேலன்ஸ் ஷீட். பேலன்ஸ் ஷீட்ல க்ளோசிங் ஸ்டாக் மட்டும்தான் நம்ம அசெட் சைட்ல போட போறோம். இந்த கன்சம்ஷன் ஐட்டமோடைய ரூல் என்ன, ஃபார்முலா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஓப்பனிங் ஸ்டாக் பிளஸ் பர்ச்சேசஸ் டியூரிங் த இயர் மைனஸ் க்ளோசிங் ஸ்டாக். இந்த பர்ச்சேசஸ் டியூரிங் த இயர் எங்க இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா நமக்கு பேமெண்ட் சைட்ல இருக்கும். பேமெண்ட் சைட்ல ஃபர்னிச்சர் பர்ச்சேஸ்டு இல்ல பேட் அண்ட் பால் பர்ச்சேஸ்டு அப்படின்னு இருக்கும். அப்போ ஓப்பனிங் ஸ்டாக், ஓப்பனிங் பேட் அண்ட் பால் அமௌண்ட் எவ்வளோ அதை எழுதணும். ஆட் பர்ச்சேசஸ் டியூரிங் த இயர் மைனஸ் க்ளோசிங் ஸ்டாக்கை நம்ம போட போறோம். இப்போ இந்த கன்சியூமபிள் ஐட்டம்ஸை பத்தி இல்லஸ்ட்ரேஷன் 13 and 14 நம்ம பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் 13th சம், ஹவு வில் த ஃபாலோயிங் அப்பியர் இன் த ஃபைனல் அக்கவுண்ட்ஸ் ஆஃப் ஸ்போர்ட்ஸ் கிளப் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. பர்டிகுலர்ஸ்னு கொடுத்து ஸ்டாக் ஆஃப் ஸ்போர்ட்ஸ் மெட்டீரியல் ஃபர்ஸ்ட் மார்ச் ஏப்ரல் 2018 3000 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அது ஓப்பனிங் பேலன்ஸ். ஸ்போர்ட்ஸ் மெட்டீரியல் பர்ச்சேஸ்டு டியூரிங் த இயர், அப்போ அது பார்த்தீங்கன்னா பர்ச்சேசஸ். ஸ்போர்ட்ஸ் மெட்டீரியலோடைய சேல்ஸ் கொடுத்துருக்காங்க. சேல்ஸ் எப்பவுமே நமக்கு எந்த சைடு வரும் அப்படின்னா இன்கம் சைடு வரும். ஸ்டாக் ஆஃப் ஸ்போர்ட்ஸ் மெட்டீரியல் 31st மார்ச் கொடுத்துருக்காங்க. அது க்ளோசிங் பேலன்ஸ். அப்போ அந்த க்ளோசிங் பேலன்ஸை நம்ம மைனஸ் பண்ணி போட வேண்டியதான். இப்போ சொல்யூஷன் பாருங்க. இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் அக்கௌண்ட் ஃபார் த இயர் எண்டர் 31st மார்ச் 2019 டெபிட் கிரெடிட் கட்டாயம் போடணும். அதில் பார்த்தீங்கன்னா 2 ஸ்போர்ட்ஸ் மெட்டீரியல் கன்சியூம்டு ஹெட்டிங் போட்டாச்சு. ஓப்பனிங் ஸ்டாக் 3000 அதை எடுத்து போட்டோம். ஆட் பர்ச்சேசஸ் டியூரிங் த கரண்ட் இயர். கரண்ட் இயர் பர்ச்சேசஸ் எவ்வளோ 9000 ஆட் பண்ணோம்னா 12000 வருது. மைனஸ் க்ளோசிங் ஸ்டாக் எப்பயுமே மைனஸ் பண்ணோம். 4000 மைனஸ் பண்ணா மீதி 8000 வருது. அது அவுட்டர் காலத்துல போட்டுரும். இதுல முக்கியமா என்ன பார்க்கணும் அப்படின்னா பேலன்ஸ் ஷீட்ல எப்பயுமே க்ளோசிங் ஸ்டாக்கை அசெட் சைட் போடணும். இப்போ இந்த சம்ல பாத்தீங்கன்னா க்ளோசிங் ஸ்டாக் ஆஃப் ஸ்போர்ட்ஸ் மெட்டீரியல் 4000 கொடுத்துருக்காங்க. பேலன்ஸ் ஷீட்ல அசெட் சைட் நம்ம போட்டுறோம். நெக்ஸ்ட் illustration 14, from the following details calculate the printing and stationery to be debited to income and expenditure account for the year ending 31st March 2018 and also how it will appear in the balance sheet கொடுத்துருக்காங்க. amount paid first purchases during the year தான் amount paid னு மாத்தி கொடுத்துருக்காங்க. ஸ்டாக் ஆஃப் ஸ்டேஷனரி ஃபர்ஸ்ட் ஏப்ரல், அது ஓப்பனிங் ஸ்டாக்னு தெரியுது. ஸ்டாக் ஆஃப் ஸ்டேஷனரி ஆன் 31st March 2018 அது க்ளோசிங் பேலன்ஸ்னு தெரியுது. இப்போ நம்ம சம் போடும்போது இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் அக்கௌண்ட் ஃபார் த இயர் எண்டர் 31st March 2018 டெபிட் கிரெடிட் போட்டாச்சு. எக்ஸ்பெண்டிச்சர் சைட்ல 2 ஸ்டேஷனரி கன்சியூம்ட் அப்படின்னு போட்டோம். ஓப்பனிங் ஸ்டாக் பார்த்தீங்கன்னா புக்ல நமக்கு 300 கொடுத்துருக்காங்க. 300 நம்ம போட்டாச்சு. ஆட் பர்ச்சேசஸ் டியூரிங் த இயர் 1500, அதான் அமௌண்ட் பெய்டுன்னு கொடுத்துருக்காங்க. அதுதான் பர்ச்சேசஸ். 1500 ஆட் பண்ணா 1800 வரும். மைனஸ் க்ளோசிங் ஸ்டாக் 200 இருக்கு. 1800ல இருந்து 200 மைனஸ் பண்ணோம்னா 1600. இப்போ இதுல பேலன்ஸ் ஷீட் போடணும். ஏன் பேலன்ஸ் ஷீட் போடுறோம் அப்படின்னா க்ளோசிங் ஸ்டாக்கை மட்டும் எப்பயுமே பேலன்ஸ் ஷீட்ல நம்ம போடணும். அதுல அசெட் சைட்ல க்ளோசிங் ஸ்டாக் ஆஃப் ஸ்டேஷனரி அப்படின்னு போட்டு 200 போட்டுறோம். அந்த க்ளோசிங் ஸ்டாக் போட மறக்க கூடாது. ஓகே, இப்போ எக்ஸசைஸ் சம் 14, 15, 16 செகண்ட் சாப்டர்ல இருந்து பார்க்க போறோம். 14th சம் பாருங்க. How will the following appear in the final accounts of Marthandam Women Cultural Association? Stock of sports material 1/4/2018 16,000. அது பார்த்ததுமே தெரியுது ஓப்பனிங் ஸ்டாக் அப்படின்னு. பர்ச்சேசஸ் டியூரிங் த இயர்னு கொடுத்துருக்காங்க 84,000. அதை மாதிரி ஸ்டாக் ஆஃப் ஸ்போர்ட்ஸ் மெட்டீரியல் 31st March கொடுத்துருக்காங்க. அப்போ அது க்ளோசிங்.
அப்ப நம்ம எப்படி எழுத போறோம்? இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் அக்கவுண்ட் ஆஃப் மார்த்தாண்டம் உமன் கிளப் அசோசியேஷன் ஃபார் 2019 டெபிட் கிரெடிட் போட்டாச்சு. போட்டதுக்கு அப்புறம் எக்ஸ்பெண்டிச்சர் சைட்ல தான் இது வரும். இப்ப நம்ம எழுதும்போது டூ ஸ்போர்ட்ஸ் மெட்டீரியல் அப்படின்னு ஹெட்டிங் போட்டாச்சு. அதுல ஓப்பனிங் ஸ்டாக் எவ்வளவு கொடுத்துருக்காங்க? 1/4/2018 கொடுத்துருக்காங்க 16,000. அதை போட்டுட்டோம். ஆட் பர்ச்சேசஸ் டியூரிங் த இயர், பர்ச்சேசஸ் 84,000 இருக்கு, அதை ஆட் பண்ணோம். ஆட் பண்ணா நமக்கு 1 lakh வரும். அடுத்து ஸ்போர்ட்ஸ் மெட்டீரியல் க்ளோசிங் பேலன்ஸ் கொடுத்துருக்காங்க 31/3/2019. அப்போ க்ளோசிங் ஸ்டாக்கை நம்ம மைனஸ் பண்றோம். 10,000 மைனஸ் பண்ணா அவுட்டர் காலத்துல 90,000. பேலன்ஸ் ஷீட்ல க்ளோசிங் ஸ்டாக் மட்டும் அசெட் சைடு வரும். அப்போ பேலன்ஸ் ஷீட் as on 31st March 2019 போட்டாச்சு. போட்டுட்டு லைபிலிட்டிஸ் அசெட்ஸ்ன்னு போட்டுட்டோம். இதுல க்ளோசிங் ஸ்டாக் ஆஃப் ஸ்போர்ட்ஸ் மெட்டீரியல் அப்படின்னு போட்டு அமௌண்ட் பாத்தீங்கன்னா 10,000 போட்டாச்சு. ஓகே. தென் 15th சம் பாருங்க. How will the following appear in the final accounts of வேதாரண்யம் ஸ்போர்ட்ஸ் கிளப்னு கொடுத்துருக்காங்க. ஓப்பனிங் ஸ்டாக்னு கொடுத்துட்டாங்க. பர்ச்சேசஸ் டியூரிங் த இயர், சேல்ஸ் கொடுத்துருக்காங்க. சேல்ஸ் வந்தாலே இன்கம் சைடு வரணும். க்ளோசிங் ஸ்டாக்கை மைனஸ் பண்ணணும். ஓகே. இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் அக்கவுண்ட் ஆஃப் வேதாரண்யம் ஸ்போர்ட்ஸ் கிளப்னு எழுதிட்டோம். டெபிட் கிரெடிட் போட்டாச்சு. எக்ஸ்பெண்டிச்சர் இன்கம் போட்டோம். இப்போ 2 பேட் அண்ட் பால் அப்படின்னு ஹெட்டிங் மாதிரி போட்டுனோம். ஃபர்ஸ்ட் என்ன பண்ணோம்? ஓப்பனிங் ஸ்டாக் அப்படின்னு போட்டு 3,000 அதை இன்னர் காலத்துல போட்டோம். ஆட் பர்ச்சேசஸ் டியூரிங் த இயர் 17,000 ஆட் பண்ணோம்னா நமக்கு 20,000 வரும். அதுக்கப்புறம் லெஸ் க்ளோசிங் ஸ்டாக் 4,000 வருது, மைனஸ் பண்ணோம்னா 16,000 அவுட்டர் காலத்துல போட்டாச்சு. இப்போ இதுல சேல் ஆஃப் ஸ்போர்ட்ஸ் அண்ட் பால், பேட் அண்ட் பால் அப்படின்னு போட்டு அந்த அமௌண்ட்டை 2,000 கிரெடிட் சைட் போட்டாச்சு. இப்போ பேலன்ஸ் ஷீட்ல நமக்கு க்ளோசிங் ஸ்டாக் மட்டும் தான் வரும். க்ளோசிங் ஸ்டாக் ஆஃப் பேட் அண்ட் பால் 4,000 அசெட் சைட்ல போட்டுட்டோம். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், நாம இப்ப அடுத்த சம் பார்க்க போறோம். Sixteenth sum. Show how the following item appear in the income and expenditure account of Shirgali Singers Association அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸ்டாக் ஆஃப் ஸ்டேஷனரி ஆன் 1st April 2018. அது மாதிரி பர்ச்சேசஸ் ஆஃப் ஸ்டேஷனரி டியூரிங் த இயர், ஸ்டாக் ஆஃப் ஸ்டேஷனரி 31st March 2019 கொடுத்துருக்காங்க. அப்ப எழுதும்போது நம்ம என்ன எழுதணும் அப்படின்னா, இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் அக்கவுண்ட் ஆஃப் ஷீர்காலி சிங்கர்ஸ் அசோசியேஷன் போட்டோம். டெபிட் கிரெடிட் போட்டோம். எக்ஸ்பெண்டிச்சர் இன்கம் போட்டாச்சு. இந்த ஐட்டம்ஸ் எல்லாமே நமக்கு எக்ஸ்பெண்டிச்சர்ல தான் வரும். அப்ப ஹெட்டிங் என்ன போடுறோம் அப்படின்னா, டூ ஸ்டேஷனரி அப்படின்னு போட்டாச்சு. உங்களுக்கு ஏற்கனவே தெரியும், ஓப்பனிங் ஸ்டாக் ஆட் பர்ச்சேசஸ் மைனஸ் க்ளோசிங் ஸ்டாக். இப்போ இந்த சம்ம பொறுத்த அளவுல ஓப்பனிங் ஸ்டாக் எவ்வளோன்னு பார்த்தோம்னா 2,600. ஆட் பர்ச்சேசஸ் டியூரிங் த இயர் 6,500. தென் இது ரெண்டையும் ஆட் பண்ணோம்னா நமக்கு எவ்வளவு வரும்? 9,100 வரும். மைனஸ் க்ளோசிங் ஸ்டாக் 2,200 மைனஸ் பண்ணோம்னா ஆன்சர் உங்களுக்கு 6,900 வரும். இதுல அவங்க ஹவு இட் வில் அப்பியர் இன் ஃபைனல் அக்கவுண்ட்ஸ்னு ஒரு வார்த்தை கொடுக்கல. கொடுத்திருந்தாங்கன்னா நம்ம பேலன்ஸ் ஷீட் போடுவோம். இந்த சம்ல அது கொடுக்காதனால நம்ம வெறுமனே இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் அக்கவுண்டோட நிறுத்திக்கிறோம். ஓகே. இப்போ நம்ம என்னன்னா ஸ்பெசிபிக் ஃபண்ட்ஸை பத்தி பார்க்க போறோம். முதல்ல ஸ்பெசிபிக் ஃபண்ட்னா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஸ்பெசிபிக் ஃபண்ட் எங்க அப்பியர் ஆகுதுன்னா லயபிலிட்டி சைட் ஆஃப் பேலன்ஸ் ஷீட். பேலன்ஸ் ஷீட்ல லயபிலிட்டி சைட் தான் அந்த ஸ்பெசிபிக் ஃபண்ட் வரும். ஸ்பெசிபிக் ஃபண்ட் எல்லாம் என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா, டோர்னமெண்ட் ஃபண்ட், பிரைஸ் ஃபண்ட், என்டோமெண்ட் ஃபண்ட், மேட்ச் ஃபண்ட். இது மாதிரி ஃபண்டுன்ற வார்த்தையை பார்த்ததுமே நம்ம அதை பேலன்ஸ் ஷீட்ல லயபிலிட்டி சைட் தான் போடணும் அப்படின்றத தெரிஞ்சுக்கணும். ரைட். இது கூட ஸ்பெசிபிக் ஃபண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்ன்ற வார்த்தையை பார்த்தாலே அசெட் சைட்ல அதை கொண்டு போய் போட்டுறணும். இப்போ ஏதோ ஒரு ஸ்பெசிபிக் ஃபண்ட் இருக்குது, அந்த ஃபண்டுக்கான இன்வெஸ்ட்மெண்ட், பிரைஸ் ஃபண்ட் இன்வெஸ்ட்மெண்ட், மேட்ச் ஃபண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு வந்ததுன்னா அதை நம்ம அசெட் சைட் ஆஃப் பேலன்ஸ் ஷீட்ல நம்ம போட்டுறோம். ஓகே. இதுல பாத்தீங்கன்னா இன்கம் ரிலேட்டட் டு த ஃபண்ட். ஃபார் எக்ஸாம்பிள் நமக்கு பிரைஸ் ஃபண்டுன்னு கொடுத்து ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் 32,000 அப்படின்னு ஏதோ ஒன்று கொடுத்துருக்காங்க. அதுக்கான ரிசிப்ட்ஸ் ஏதோ ஒன்று வருது, இன்கம் ரிலேட்டட் டு த ஃபண்ட். அதை என்ன பண்ணணும் அப்படின்னா ஆடட் டு ஸ்பெசிபிக் ஃபண்ட். அந்த பிரைஸ் ஃபண்டோட நம்ம அந்த இன்கம் ரிலேட்டட் டு த ஃபண்ட் இது எங்க இருக்கும்னா ரிசிப்ட்ஸ் காலத்துல இருக்கும், அதை நம்ம ஆட் பண்ணிக்கணும். ஏதாவது எக்ஸ்பென்சஸ், இப்போ பிரைஸ் டிஸ்ட்ரிபியூஷன் அப்படின்னு ஏதாவது ஒரு எக்ஸ்பென்சஸ் இருந்தது அப்படின்னா எக்ஸ்பென்சஸ் ரிலேட்டட் டு தட் ஃபண்டை சப்ட்ராக்டட் டு த ஸ்பெசிபிக் ஃபண்ட்.
அதே மாதிரி இப்போ எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா மேட்ச் ஃபண்ட் அப்படின்னு சொல்லி ஒரு 40,000 கொடுத்துருக்காங்க. அதுக்கு மேட்ச் ஃபண்டுக்கு வரக்கூடிய டொனேஷன்ஸ் அது இன்கம் ரிலேட்டட் டு த ஃபண்ட் அதை நம்ம ஆட் பண்ணிக்கிறோம். இப்போ அந்த டொனேஷன்ஸ்ல இருந்து நம்ம எடுத்து செலவு பண்றோம், எக்ஸ்பென்சஸை மைனஸ் பண்ணி நம்ம அவுட்டர் காலத்துல போடுறோம். இதை இப்போ நம்ம சம்மா பார்க்க போறோம். ஓகே, ஸ்பெசிபிக் ஃபண்டை பத்தி என்னென்ன சம் இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா illustration 15. How will the following appear in the final accounts of a club for the year 2017-18 கொடுத்துருக்காங்க. இதுல நம்ம பார்க்க போற ஸ்பெசிபிக் ஃபண்ட் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா பிரைஸ் ஃபண்டை பத்தி பார்க்க போறோம். அப்போ சொல்யூஷன் எழுதும்போது எப்படி எழுதுவோம்? பேலன்ஸ் ஷீட் ஆஸ் ஆன் 31st March 2018 போட்டாச்சு. லயபிலிட்டிஸ் அசெட்ஸ் பார்த்தாச்சு. ஃபண்டுன்ற வார்த்தை வந்தாலே லயபிலிட்டி சைடு வரணும்னு சொல்லி ஒரு ஷார்ட்கட் ஒன்று சொல்லியிருக்கேன். ரைட், இப்போ பிரைஸ் ஃபண்ட் எவ்வளோ அமௌண்ட் 60,000 இருக்கு, இன்னர் காலத்துல போட்டாச்சு. பிரைஸ் ஃபண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்னு கொடுத்துருக்காங்க. இன்வெஸ்ட்மெண்ட்ன்ற வார்த்தை வந்தாலே அசெட் சைடு வந்துடணும். ஸ்பெசிபிக் ஃபண்டோட இன்வெஸ்ட்மெண்ட் எப்பயுமே அசெட் சைடு வந்துடணும். இன்ட்ரெஸ்ட் ரிலேட்டட் டு த பிரைஸ் ஃபண்ட் இன்வெஸ்ட்மெண்ட், அதுக்கான இன்ட்ரெஸ்ட் வருது, அப்போ நமக்கு அது வந்து இன்கம், அதை ஆட் பண்ணிக்கணும். ஆட் இன்ட்ரெஸ்ட் ரிசீவ்ட் ஆன் பிரைஸ் ஃபண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் 6,000 ஆட் பண்ணியாச்சு. அடுத்தது பிரைஸ் டிஸ்ட்ரிபியூஷன். பிரைஸ் டிஸ்ட்ரிபியூஷன்ன்றது நமக்கான செலவு எக்ஸ்பென்ஸ், அதை மைனஸ் பண்ணணும். அதுக்கு கீழே அடுத்த ஐட்டம் ஒன்று இருக்கு, டொனேஷன்ஸ் ரிசீவ்டு ஃபார் பிரைஸ் ஃபண்ட். அந்த பிரைஸ் ஃபண்டுக்காக வரக்கூடிய டொனேஷன்ஸ் நமக்கு இன்கம், அப்ப இன்கம் ஆட் பண்ணணும்னு சொன்னேன். பிரைஸ் ஃபண்டோட டொனேஷன்ஸ் ஃபார் த பிரைஸ் ஃபண்டை ஆட் பண்ணும். இப்போ இந்த சம்ம பாருங்க, பிரைஸ் ஃபண்ட் 60,000 ஆட் இன்ட்ரெஸ்ட் ரிசீவ்ட் ஆன் பிரைஸ் ஃபண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் 6,000 டொனேஷன்ஸ் ஃபார் த பிரைஸ் ஃபண்ட் 12,000 மூணையும் ஆட் பண்ணோம்னா 78,000 வருது. பிரைஸ் டிஸ்ட்ரிபியூட்டட் கொடுத்து 8,000 இருக்கு, அது நமக்குரிய எக்ஸ்பென்சஸை மைனஸ் பண்ணணும். லெஸ் பிரைஸ் டிஸ்ட்ரிபியூட்டட் 8,000 லெஸ் பண்ணோம்னா அவுட்டர் காலத்துல 70,000 வருது. ஓகே, 17th சம் எக்ஸசைஸ் பார்த்தோம்னா சென்னை டென்னிஸ் கிளப் had match fund showing credit balance of 24,000 on 1st April 2018. Receipts to the fund during the year was 26,000 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்போ நம்ம இங்க செய்யக்கூடிய ஸ்பெசிபிக் ஃபண்ட் என்ன அப்படின்னா மேட்ச் ஃபண்டை பத்தி பார்க்க போறோம். மேட்ச் எக்ஸ்பென்சஸ் இன்கர்ட் டியூரிங் த இயர் 33,000. ஹவு இட் வில் அப்பியர் இன் ஃபைனல் அக்கௌண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. அப்போ நம்ம ஹெட்டிங் எழுதும்போது என்ன எழுதணும்? பேலன்ஸ் ஷீட் ஆஸ் ஆன் 31st March 2019. லயபிலிட்டிஸ் அசெட்ஸ் போட்டாச்சு. எப்பயுமே மேட்ச் ஃபண்டுன்ற வார்த்தை வந்தா லயபிலிட்டி சைடு வரும்னு சொல்லியிருக்கேன். மேட்ச் ஃபண்டுன்னு போட்டாச்சு. டோட்டல் அமௌண்ட் 24,000. ஆட் ரிசிப்ட்ஸ் ஃபார் த ஃபண்ட், அவங்களே தெளிவா கொடுத்துட்டாங்க. ரிசிப்ட்ஸ் டு த ஃபண்ட் அப்படின்னு கொடுத்துட்டாங்க. எவ்வளோ அமௌண்ட்னு பார்த்தா 26,000. ரெண்டையும் ஆட் பண்ணா 50,000 வருது. ஓகே, இதுல மேட்ச் எக்ஸ்பென்சஸ் இன்கர்ட் டியூரிங் த இயர், மேட்ச் எக்ஸ்பென்சஸை மைனஸ் பண்ணோம். மைனஸ் மேட்ச் எக்ஸ்பென்சஸ் 33,000 வருது. 50,000ல இருந்து 33,000 மைனஸ் பண்ணா அவுட்டர் காலத்துல 17,000 வருது. ஓகே, then how will the following appear in the final accounts of காரைக்குடி ஸ்போர்ட்ஸ் கிளப் ஃபார் த இயர் எண்டிங் 31st March 2019 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதுல பர்டிகுலர்ஸ் டோர்னமெண்ட் ஃபண்டுன்னு கொடுத்துருக்காங்க. பாருங்க, ஃபண்டுன்ற வார்த்தை வந்தா லைபிலிட்டி சைடு வரும்னு சொல்லியிருக்கேன். இப்போ டோர்னமெண்ட் ஃபண்ட் 1st April அது ஓப்பனிங் பேலன்ஸ். டோர்னமெண்ட் ஃபண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் கொடுத்துருக்காங்க, அது அசெட் சைடு வரும். இன்ட்ரெஸ்ட் ரிசீவ்ட் ஆன் டோர்னமெண்ட் ஃபண்ட், இன்ட்ரெஸ்ட் ரிசீவ்னா நமக்கு இன்கம், அதை ஆட் பண்ண போறோம். டொனேஷன்ஸ் டு த டோர்னமெண்ட் ஃபண்ட், அதுவும் நமக்கு இன்கம் ஆட் பண்ண போறோம். டோர்னமெண்ட் எக்ஸ்பென்சஸ், அது நமக்கு எக்ஸ்பென்சஸ் மைனஸ் பண்ண போறோம். எப்படி செய்ய போறோம்னு பார்ப்போம். பேலன்ஸ் ஷீட் ஆஃப் காரைக்குடி ஸ்போர்ட்ஸ் கிளப் ஃபார் த இயர் 31st March 2019. லயபிலிட்டிஸ் அசெட்ஸ் போட்டாச்சு. ஹெட்டிங் பாத்தீங்கன்னா டோர்னமெண்ட் ஃபண்டுன்னு போட்டாச்சு. எவ்வளவு அமௌண்ட்னா 90,000 அதை போட்டோம். ஆட் இன்ட்ரெஸ்ட் ரிசீவ்ட் ஆன் டோர்னமெண்ட் ஃபண்ட் 90,000, 9,000 அதை ஆட் பண்ணிக்கிறோம். அதுக்கப்புறம் நடுவுல பாத்தீங்கன்னா டோர்னமெண்ட் ஃபண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்னு ஒன்னு கொடுத்துருக்காங்க. இன்வெஸ்ட்மெண்ட் எப்பயுமே எங்க வரும் அப்படின்னு பார்த்தோம்னா அசெட் சைட்ல வரும். அதுக்கப்புறம் ஆட் டொனேஷன்ஸ் டு டோர்னமெண்ட் ஃபண்ட், அது எவ்வளவு அமௌண்ட்னு பாத்தீங்கன்னா 10,000. இப்போ இந்த மூணுத்தையும் ஆட் பண்ணிக்கிறோம். 90,000, 9,000, 10,000 இது மூணுத்தையும் நம்ம ஆட் பண்றோம். ஆட் பண்ணா 1,09,000 வருது. மைனஸ் டோர்னமெண்ட் எக்ஸ்பென்சஸ், அது 60,000 மைனஸ் பண்ணி அவுட்டர் காலத்துல போட்டோம்னா 49,000. இதுல நமக்கு செகண்ட் ஐட்டம் கொடுத்துருக்காங்க பாருங்க, டோர்னமெண்ட் ஃபண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு. இன்வெஸ்ட்மெண்ட்ன்ற வார்த்தை வந்தாலே அது எங்க வரும்னா அசெட் சைடு வரும். டோர்னமெண்ட் ஃபண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் 90,000 போட்டாச்சு. ஓகேவா? ஓகே, இப்போ ப்ரிப்பரேஷன் ஆஃப் பேலன்ஸ் ஷீட். இதுல கேபிட்டல் ஃபண்ட்னா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம 5 மார்க் சம் கண்டுபிடிக்கும் போது
ஃபர்ஸ்ட் கேபிட்டல் ஃபண்ட் கண்டுபிடிச்சிட்டு அப்புறம் பேலன்ஸ் இது இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் கண்டுபிடிச்சிட்டு அப்புறம் ஃபைனலா நம்ம பேலன்ஸ் ஷீட் போட போறோம். அப்ப கேபிட்டல் ஃபண்ட்னா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா டிஃபரன்ஸ் பிட்வீன் டோட்டல் அசெட்ஸ் அண்ட் லைபிலிட்டிஸ். அதை தான் நம்ம என்னன்னு சொல்றோம்னா கேபிட்டல் ஃபண்ட் அப்படின்னு சொல்றாங்க. இந்த கேபிட்டல் ஃபண்டுக்கு வேற என்ன பேர் இருக்கு அப்படின்னா ஜெனரல் ஃபண்டுன்னு சொல்றாங்க, இல்லைன்னா அக்யூமுலேட்டட் ஃபண்ட் அப்படின்னு சொல்றாங்க. இந்த ஃபண்ட் எங்க வரணும், கேபிட்டல் ஃபண்ட் எங்க வரணும்னா ஷோன் ஆன் த லைபிலிட்டி சைடு ஆஃப் பேலன்ஸ் ஷீட். பேலன்ஸ் ஷீட்ல லைபிலிட்டி சைடு வரணும். இதுல என்னென்ன சேஞ்சஸ் இருக்கு அப்படின்னா ஃபர்ஸ்ட் எடுத்ததுமே லைபிலிட்டி சைடுல கேபிட்டல் ஃபண்டை போட்டுட்டு சர்ப்ளஸா இருந்தா நம்ம ஆட் பண்ண போறோம், அதே மாதிரி டெபிசிட்டா இருந்தா மைனஸ் பண்ண போறோம். இப்ப பாருங்க சர்ப்ளஸ் இன் இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர், இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர்ல சர்ப்ளஸ் வந்துச்சுன்னா அதை ஆட் பண்ணணும், ஆடட் டு கேபிட்டல் ஃபண்ட். இப்போ இதுவே டெபிசிட் வருது அப்படின்னா deficit in income and expenditure should be subtracted to capital fund. சரி, இப்போ இந்த பேலன்ஸ் ஷீட் ப்ரிப்பேர் பண்றதுக்கு என்னென்ன தேவை, எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும்னு பார்க்க போறோம். அசெட்ஸ் இந்த ப்ரீவியஸ் இயர் பேலன்ஸ் ஷீட் should be taken. சாதாரணமா நம்ம மெயினான பேலன்ஸ் ஷீட் போடும்போது அந்தந்த இயரோட தான் போடுவோம். ஆனா அந்த கேபிட்டல் ஃபண்ட் கண்டுபிடிக்கிறதுக்கு ஓப்பனிங் பேலன்ஸ்ல என்ன இருக்கோ, ப்ரீவியஸ் இயர்ல என்ன அசெட் இருக்கோ அதை தான் நம்ம இந்த கேபிட்டல் ஃபண்ட் கண்டுபிடிக்கிறதுக்கு போட போறோம். அதுமே அடிஷனல் அசெட்ஸ் பர்ச்சேஸ்டு should be added to the asset. இப்போ பாத்தீங்கன்னா ஃபர்னிச்சர் ப்ரீவியஸ் இயர் 10,000 வாங்கியிருப்பாங்க, இப்போ பாத்தீங்கன்னா ஒரு 5,000 எக்ஸ்ட்ராவா ஆட் பண்ணி வாங்கியிருப்பாங்க. அப்போ என்ன செய்யணும், அடிஷனல் ஃபர்னிச்சரை நம்ம அந்த ஏற்கனவே இருக்கக்கூடிய 10,000ஓட ஆட் பண்ணிக்கணும். ப்ரீபெய்டு எக்ஸ்பென்சஸ் அண்ட் அக்ரூட் இன்கம் ஆஃப் கரண்ட் இயர் should be taken into asset side of balance sheet. இது நம்ம 5 mark sum போடும்போது நம்ம இது நல்லா தெரிஞ்சுக்கலாம். ப்ரீபெய்டு எக்ஸ்பென்சஸும் அக்ரூட் இன்கமும் நம்ம asset side of the balance sheet போடுறோம். Outstanding expenses and income received in advance should be taken into liability side of the balance sheet. இந்த outstanding expenses-ஐயும் income received-ஐயும் நம்ம liability side balance sheet-ல போட போறோம். ஓகே, இப்ப கடைசியா நம்ம புக்கை பொறுத்த அளவுல ரெண்டு சம் தான் கேபிட்டல் ஃபண்ட் பத்தி கொடுத்துருக்காங்க. ஒரு இல்லஸ்ட்ரேஷன் சம் கொடுத்துருக்காங்க, இன்னொன்னு எக்ஸசைஸ் சம் கொடுத்துருக்காங்க. கம்ப்யூட் கேபிட்டல் ஃபண்ட் ஆஃப் கரூர் சோசியல் கிளப்னு கொடுத்துருக்காங்க. இதுல ஃபர்னிச்சர்ஸ், பில்டிங் இதெல்லாம் அசெட்னு நமக்கு தெரியுது. அது மாதிரி லோன் பாரோட் அதெல்லாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு லயபிலிட்டிஸ் நமக்கு தெரியுது. இப்போ எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம். பேலன்ஸ் ஷீட் as on 31st March 2018 லைபிலிட்டிஸ் அசெட்ஸ் போட்டாச்சு. இதுல ஃபர்ஸ்ட் நம்ம எதை ஃபில் பண்ணோம் அப்படின்னா அசெட் சைட்ல இருக்கிறத முதல்ல ஃபில் பண்ணணும். ஏன் அப்படி சொல்றேன் அப்படின்னா கேபிட்டல் ஃபண்ட் தான் நம்ம கண்டுபிடிக்க போற ஃபிகர், பேலன்சிங் ஃபிகரே கேபிட்டல் ஃபண்ட் தான், அதை தான் கடைசியில போகணும். அப்ப லைபிலிட்டி சைடு அடுத்து அசெட்டை முடிச்சுட்டு லைபிலிட்டி சைடு நம்ம வரலாம். இதுல பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஃபர்னிச்சர் 50,000 கொடுத்துருக்காங்க, அப்போ ஃபர்னிச்சர் 50,000 நம்ம போட்டுட்டோம். அடுத்து பில்டிங்ஸ் 40,000 கொடுத்துருக்காங்க, பில்டிங்ஸ் இது எல்லாமே அசெட் சைட் போடணும், பில்டிங்ஸ் 40,000 போட்டாச்சு. சப்ஸ்கிரிப்ஷன் அவுட்ஸ்டாண்டிங் ஃபார் 17-18 கொடுத்துருக்காங்க, அப்போ சப்ஸ்கிரிப்ஷன் அவுட்ஸ்டாண்டிங் 10,000 கொடுத்துருக்காங்க, அதை நம்ம போட்டுட்டோம். சப்ஸ்கிரிப்ஷன் ரிசீவ்ட் இன் அட்வான்ஸ் ஃபார் 2018-19 5,000 கொடுத்துருக்காங்க. சப்ஸ்கிரிப்ஷன் ரிசீவ்ட் இன் அட்வான்ஸ் எப்பயுமே எங்க வரும்னா இப்பதான் நம்ம ரூல் பார்த்தோம் இல்லையா, ரிசீவ்ட் இன் அட்வான்ஸ் அப்படின்னாலே சப்ஸ்கிரிப்ஷன் நமக்கு லைபிலிட்டி சைடு வரும், 5,000 போட்டாச்சு. லோன் பாரோடு, லோன் பாரோட்ன்றது நமக்கு லைபிலிட்டிஸ், லைபிலிட்டி சைடுல லோன் பாரோடுன்னு போட்டு 10,000 போட்டுட்டோம். இன்வெஸ்ட்மெண்ட், இன்வெஸ்ட்மெண்ட் நமக்கு அசெட் சைடு வரணும், அசெட் சைடுல இன்வெஸ்ட்மெண்ட் 20,000 போட்டாச்சு. கேஷ் இன் ஹேண்ட், கேஷ் அட் பேங்க், கேஷ் இன் ஹேண்ட் 4,000 அதை போட்டுட்டோம். கேஷ் அட் பேங்க் 6,000 அதையும் போட்டோம். ஃபர்ஸ்ட் அசெட் சைடோட டோட்டலை முதல்ல போடணும், 1,30,000 டோட்டல் வருது, அதை போட்டாச்சு. அதை கொண்டு வந்து நம்ம லைபிலிட்டி சைட் டோட்டல்ல 1,30,000 போட்டோம். ஏற்கனவே லோன் பாரோடும் சப்ஸ்கிரிப்ஷன் ரிசீவ்ட் இன் அட்வான்ஸும் இருக்கு, இது ரெண்டையும் ஆட் பண்ணா 15,000 வருது. 1,30,000ல இருந்து 15,000 மைனஸ் பண்ணா 1,15,000. இதுதான் பேலன்சிங் ஃபிகர் கேபிட்டல் ஃபண்ட்னு நம்ம சொல்றோம். நெக்ஸ்ட் எக்ஸசைஸ் சம் பாருங்க. கம்ப்யூட் கேபிட்டல் ஃபண்ட் ஆஃப் சேலம் ஸ்போர்ட்ஸ் கிளப் as on 1st April 2019. 19th சம் பாருங்க. கம்ப்யூட் கேபிட்டல் ஃபண்ட் ஆஃப் சேலம் ஸ்போர்ட்ஸ் கிளப் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதுல பர்டிகுலர்ஸ் அப்படின்னு கொடுத்து ஸ்போர்ட்ஸ் எக்யூப்மெண்ட், பிரைஸ் ஃபண்ட், கம்ப்யூட்டர், பிரைஸ் ஃபண்ட், இன்வெஸ்ட்மெண்ட் இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. எது எது நமக்கு லைபிலிட்டி சைடு வரும், எது எது அசெட் சைடு வரும்னு முதல்ல பார்த்துக்கணும். லைபிலிட்டி சைட்ல கேபிட்டல் ஃபண்ட் ஃபர்ஸ்ட் காலமா வரும், அதனால அந்த ஃபர்ஸ்ட் காலத்தை மட்டும் விட்டுறணும்.
விட்டுட்டு அடுத்தடுத்த காலம் நம்ம லைபிலிட்டி சைடுல எழுதணும். ஏன்னா நமக்கு வரக்கூடிய பேலன்சிங் ஃபிகரே அந்த கேபிட்டல் ஃபண்ட் தான். ஃபர்ஸ்ட் என்னன்னா பேலன்ஸ் ஷீட் ஆஃப் சேலம் ஸ்போர்ட்ஸ் கிளப் ஆஸ் ஆன் 1st April 2019 போட்டாச்சு. லைபிலிட்டிஸ் அசெட்ஸ் போட்டோம். ஃபர்ஸ்ட் என்ன போடுறோம் அப்படின்னா ஸ்போர்ட்ஸ் எக்யூப்மெண்ட் போடுறோம். ஸ்போர்ட்ஸ் எக்யூப்மெண்ட் அசெட் சைடு வரும். எவ்வளவு அமௌண்ட்னு பார்த்தோம்னா 30,000 அதை போட்டாச்சு. கம்ப்யூட்டரும் நமக்கு அசெட் தான். அசெட் சைட்ல கம்ப்யூட்டர்னு போட்டு 25,000 போட்டாச்சு. சப்ஸ்கிரிப்ஷன் அவுட்ஸ்டாண்டிங் ஃபார் 2018-19 5,000 அதை நம்ம போட்டோம். சப்ஸ்கிரிப்ஷன் ரிசீவ்ட் இன் அட்வான்ஸ் லைபிலிட்டி சைடு வரும். அது அப்படியே இருக்கட்டும். இப்போ அடுத்து பாத்தீங்கன்னா பிரைஸ் ஃபண்டுன்னு வந்தாலே நமக்கு லைபிலிட்டி சைடு வரும். அதுவும் அப்படியே இருக்கட்டும். முதல்ல அசெட் சைடை நம்ம கம்ப்ளீட் பண்ணிடலாம். அடுத்தது பிரைஸ் ஃபண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்னு வந்தாலே அசெட் சைடு வரும். அப்ப பிரைஸ் ஃபண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் 10,000 அதை போட்டாச்சு. கேஷ் இன் ஹேண்ட் 7,000, கேஷ் அட் பேங்க் 21,000. இப்ப அசெட் சைடு டோட்டல் பாத்தீங்கன்னா 98,000 வருது. அதை நம்ம லைபிலிட்டி சைடு போட்டுருவோம். இப்ப எது விட்டு வச்சிருக்கோம் அப்படின்னா நமக்கு சப்ஸ்கிரிப்ஷன் ரிசீவ்ட் இன் அட்வான்ஸ் 2019-20 போட்டு 8,000 கொடுத்துருக்காங்க. அதை நம்ம அமௌண்ட் காலத்துல போட்டுடுறோம். அதுக்கப்புறம் பிரைஸ் ஃபண்டுன்னு வந்தா லைபிலிட்டி சைடுன்னு அடிக்கடி சொல்லிக்கிட்டே இருக்கிறேன். அப்ப பிரைஸ் ஃபண்ட் அதை போட்டு 10,000 போட்டோம். இப்ப ஏதாவது விட்டு போயிருக்கான்னு பார்த்தா நமக்கு எல்லாமே போட்டாச்சு. அப்ப நம்ம கண்டுபிடிக்க போறது என்னது? நம்ம கண்டுபிடிக்க போறது கேபிட்டல் ஃபண்ட். இப்போ 98,000ல இருந்து 18,000 மைனஸ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு வரக்கூடிய கேபிட்டல் ஃபண்ட் 80,000. இதுதான் நம்மளுடைய பேலன்சிங் ஃபிகர். ஓகே, இவ்வளவு நேரம் நம்ம இந்த 3 மார்க் சம்ஸ்லாம் பார்த்தோம். கன்சியூமபிள் ஐட்டம்ஸ் பார்த்தோம், அதே மாதிரி மேட்ச் ஃபண்ட் பார்த்தோம், கேபிட்டல் ஃபண்ட் பார்த்தோம். இந்த கேபிட்டல் ஃபண்ட் 5 மார்க் சம் போகும்போது ஃபர்ஸ்ட் சம்மா அதை தான் போட போறோம். சில சமயம் இந்த கேபிட்டல் ஃபண்டை 3 மார்க் சம்ஸாவும் கேட்பாங்க. அதனால நீங்க அக்கௌண்ட்ஸ் நோட்ல ஒவ்வொரு சம்மும் இல்லஸ்ட்ரேஷன்ஸும் சரி, அதே மாதிரி எக்ஸசைஸும் திரும்ப திரும்ப போட்டு பாருங்க. போட்டு பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு புரியும். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்.